நாளிலே அனைத்து விசைகளின் பலன்களையும் ஒன்றுற குவிய வைத்து அன்று சிவசபையிலே சித்த சபையிலே வந்து அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கெல்லாம் வாழை சித்தரின் அருளாலும் அகத்திய பெருமானின் அருளாலும் அனைத்து பூஜை நிகழ்வுகளிலும் நிகழவிருக்கும் அனைத்து நிகழ்வுகளால் பெறப்படும் அனைத்து சக்திகளும் தாரவார்க்கப்பட போகிறது என்பதும் நிதர்சன உண்மை. அவ்வாறு தாரை வார்க்கும் நிகழ்ச்சியிலே அபிடேக நிகழ்வுகள் நடந்து முடிந்தவுடன் எப்பொழுதும் நடக்கவிருக்கும் தவ நிலைகள் எல்லாம் அன்று ஒரு நாள் தவ நிலைகள் இன்றி அன்றொரு நாள் கல்யாண வைபவமாக நிகழப்போகிறது. கல்யாண வைபவமானது வாழை சித்தரின் நினைவுக்காக அவர்கள் நினைவலைகளில் இருப்பதை நான் அவரின் நினைவுக்கு எட்டும்படி சொல்கிறேன். நீர் இரு உருவங்களை வாழ மட்டையிலே வைத்து சிலை ரூபத்திலே அவ்வித அரிசி மாவிலே செய்யப்படும் அவ்ரூபத்திலே ரூபமாக சிவபெருமானையும் சக்தி தேவியையும் செய்து வைத்து அந்நிகழ்வுகள் நடந்து முடிந்த பின் 101 முறை ஓம் அகதீசாய நமக, ஓம் வாழை சித்தாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் வாழை சித்தாய நமக என்ற நாமங்கள் ஜபித்து முடிந்தவுடன் திரு கல்யாண வைபவமானது வாழை சித்தர் நாராயணன் சொரூபம் கொண்டு வாழை சித்தர் நாராயண சொரூபம் கொண்டு வெள்ளை நிற ஆடை தரித்து நாராயணன் சொரூபம் கொண்டு மாங்கல்யம் எடுத்து சிவபெருமானின் கைகளில் தர அங்கு சிவபெருமானாக அகத்திய பெருமான் சிவஸ்வரூபம் கொண்டு நிற்க அகத்திய சிவஸ்வரூபம் கொண்டு நிற்க அச்சிவபெருமான் சக்தி தேவியிடம் தன்னையே மாங்கல்ய தாரணம் செய்ய அத்திருமண வைபவமானது வெகு சிறப்பாக சிவசக்தி சொரூபமும் ஒன்றே என்ற அண்ணாமலை தீபம் போல் அனைவருக்கும் அந்நிலையிலே பிரகாசமாக காணக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாண வைபவம் நடக்கவிருக்கிறது. இந்நிகழ்விலே அனைவரும் கலந்து கொண்டு மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் கண்டு களியுங்கள். நிதர்சனமாக காணப்போகிறீர்கள். அங்கு நிற்கவிருப்பது வாழை சித்தர் சொரூபத்திலே நாராயணன், சிவஸ்வரூபத்திலே அகத்திய பெருமான், சக்தி சொரூபத்திலே சக்தி தேவியே அங்கு உருவமாக நிற்கப் போகிறார்கள் என்பதையும் மனதிலே வையுங்கள். இவர்களுக்கெல்லாம் அணியவிருக்கும் மாலையானது அனைவருக்குமே சிவபெருமான், சக்தி தேவி, நாராயண பெருமான் அனைவருக்கும் சம்பங்கியினால் செய்யப்பட்ட மாலைகள் கல்யாண மாலையாக செய்திட வேண்டும். மாலை மாற்று நிலைகளிலே அதற்காக செய்யப்படும் மாலைகள் 3 மாலைகளை தனியாக செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை மாலை மாற்றியவுடன் 3 தடவை மாலையை மாற்றி முடித்தவுடன் அதனை மாங்கல்ய தாரணம் செய்வதற்கு முன்பாக மாலை மாற்று நிகழ்வுகளை எல்லாம் முடித்து பின்பு மாங்கல்ய தாரணம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்ட பிறகு அங்கு அகத்திய பெருமான் சிவஸ்வரூபத்தினை விட்டு சிவபெருமான் சொரூபத்தை விட்டு அகத்திய பெருமானாக மாறியும் நாராயண கோலம் பூண்ட வாழை சித்தராக மாறிய நிலையை 10 நிமிடங்களில் அவரின் நிலை உருவம் அவரின் அங்க நிலைகள் எல்லாம் மாறி நின்ற பிறகு இவர்களுக்கு இதை முடிந்த பிறகு அனைவருக்கும் தாலி சரடானது மஞ்சள் குங்குமம் வைத்து தாலி சரடானது அனைவருக்கும் வாழை சித்தரின் கரங்களால் தாரை வார்க்கப்பட வேண்டும். இவ்வாறு வாங்கிய அனைவரும் உணவு நிலைகள் உண்டு விட்டே சத்சங்கத்தில் வந்து அமர வேண்டும். உணவு நிலைகளானது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் மிளகு பொங்கல்,
புதினா சாதம், தயிர் சாதம், வடை, பாயாசம் இவைகளாக இருந்தால் மட்டும் போதும். இவைகளை செய்து முடித்தவுடன் அனைவரும் சிவகூரையிலே வந்து அமர்ந்து, சத்சங்க நிகழ்வுகளிலே வந்து அமர்ந்து அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு, என்னால் இப்பொழுதே எனக்கு வார்த்தைகள் வரவில்லை ஐயா, அங்கு நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு எத்தனித்துக் கொண்டு இருக்கிறது, என் உடல் ஆடுகிறது, அகத்திய பெருமானின் கரங்களை பிடித்து கொண்டு நான் எனது மகிழ்வினை அடக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதும் உண்மை. அந்நிலையிலே அம்மை சக்தியை காண்பதற்கு கண் கோடி வேண்டும், அச்சிரிப்பினை காண்பதற்கு கண் கோடி வேண்டும், சிவபெருமானின் அந்த இனிமைத்தன்மையை காண்பதற்கு கண் கோடி வேண்டும். எனது கண்கள் இப்பொழுதே நீரால் நிரப்பப்பட்டிருக்கின்றது என்பதும் உண்மை. இந்நிலையை நீங்களும் காணும் பொழுது உங்கள் கண்களும் நீரால் நிரம்பி நிற்கும் என்பதும் உண்மை. உம்மை அறியாத, உம்மால் அறியப்படாத ஒரு இன்ப நிலை, உமக்கே உம்மால் உமது புலத்திற்கும் உமது அறிவுக்கும் எட்டாத ஒரு இன்ப நிலை அனைவரால் அறியப்படும் என்பதும் விஸ்வாமித்திரன் உறுதியாக சொல்கிறேன். அதனால் வாழை சித்தரை சார்ந்திருக்கும் அனைத்து சீடர்களும் அவரை எண்ணத்தாலும் மனதாலும் நினைத்தும் அகத்திய பெருமானை ஜபித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இந்நாள் பங்குனி உத்தர நாள் அன்று அனைவரும் வந்து இந்நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அனைவரும் வர வேண்டும் என்பதையும், அகத்திய பெருமானின் திருப்பாதத்தில் இருந்து அனைவரையும் அழைத்து வணங்கி வர வேண்டும் என்பதையும் விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன். இந்நிகழ்வு எங்கு காண முடியும்? இந்நிகழ்வு எங்காவது காண முடியுமா? அனைத்து விதமான ஆலயங்களிலும் இந்நிகழ்வுகள் நடக்கலாம், நடந்தேறலாம். ஆனால் எளிமையாக இந்நிகழ்வுகளை இவ்வளவு அருகில் தெய்வத்தினை காண வேண்டும் என்றால் வாருங்கள் வாழை சித்த சபைக்கு, வண்டான எல்லைக்கு வாருங்கள் என்பதை மற்றொரு முறை விஸ்வாமித்திரன் உங்கள் அனைவரின் மனதிலே சென்று, அகத்திய பெருமானும் வாழை சித்தருக்காக நான் உங்களை எல்லாம் வணங்கி கைகூப்பி நின்று வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டு அமர்கிறேன். அதைப்போல் இந்நிகழ்வுகள் எல்லாம் முடிந்து அன்னதானங்கள் முடிந்த பிறகு சத்சங்கமானது தொடங்கப்பெறும் சிவகூரையிலே. அச்சங்கத்திலே என்னவென்றால், இது அது இந்தவித கேள்வி அந்தவித கேள்வி என்ற நிலையே இல்லை. எந்தவித கேள்விகள் கேட்டாலும் நாங்கள் அந்நிலையிலே சிவபெருமானின் நிலையிலிருந்து அகத்திய பெருமானும், நாராயண நிலையிலிருந்து வாழை சித்தரும், அவரின் சீடர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் அளிப்போம் என்பதையும் இந்நேரத்திலே ஊர்ஜிதப்படுத்துகிறேன். இதையெல்லாம் முடித்த பிறகு, இவை அனைத்தும் முடிந்த பிறகு, அம்மண்ணிலே அவ்வெல்லையிலே எவரால் முடியுமோ அவர்கள் எல்லாம் அங்கே தங்கி திருமண கோலம் கண்ட நாயகியையும் நாயகனையும் கண்குளிர கண்டு அவர்கள் இருவரும் பேசும் நிலையையும் இரவிலே அங்கு உறங்குபவர்கள் கேட்க வேண்டும் என்பதையும் விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன். சத்சங்கங்கள் முடிந்த பிறகு, அனைத்து சத்சங்க நிகழ்வுகளும் முடிந்த பிறகு வாழை சித்தர் கையால் மிதமாக உஷ்ணப்படுத்திய பசும்பால் ஒரு குவளையிலும், 2 வாழைப்பழம், செவ்வாழையாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வித வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, அவ்வாழை பழத்தினை ஒரு தாம்பாளத்திலே வெத்தலை பாக்குடன் வைத்து, குங்குமத்துடன் வைத்து, மஞ்சள் குங்குமத்துடன் ஒரு தாம்பாளத்திலே அம்மையும் அப்பனும் இருக்கும் இடத்திலே வைத்து
இந்நிகழ்ச்சியை நிறைவுபடுத்த வேண்டும் என்பதையும் அகத்திய பெருமானின் திருவடியில் இருந்து அவர் என்ன அலைகளால் எனக்கு உரைக்க சொன்னதை நான் உரைத்தேன் என்பதையும் இவ்விதத்திலே ஊர்ஜிதப்படுத்தி அவரின் அருளால் மட்டுமே வாழைச்சித்தரின் அருளால் மட்டுமே அனைத்தும் நிகழப்பெறுகிறது என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அனைவரும் வந்து கலந்து கொண்டு இத்தாலி சரடினை பெற்று அவர்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். பெண்மணிகள் எல்லாம் தாலி சரடினை பெற்று செல்க. பெண்மணிகளால் வர முடியாமல் வரும் ஆண் நபர்களும் பெற்று செல்லலாம். அதில் எவ்வித குறைகளும் இல்லை. நீங்கள் இங்கு வந்தாலே உங்கள் குடும்பத்திற்கான கடாட்சம் உங்களுக்கு நிரம்ப தரப்படும் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அனைவருக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து வேறேதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வினவலாம் என்று கூறி அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். விஸ்வாமித்திர மகரிஷியை நமோ நமக. வேற வினாக்கள் இல்லை. எது இருந்தால் தனி ஆசையா எடுத்து கேட்டுக்கிடுத தனியா கேட்டுக்கிடுவோம். அதனால் வாழை சித்தரின் சிந்தைக்காக ஏதேனும் குழப்பங்கள் இருந்தாலும் ஏதேனும் மாறுதல்கள் செய்யப்பட வேண்டும் என்று நீர் நினைத்தாலும் அவை அனைத்தும் செய்து கொள்ளலாம் என்பதையும் உமக்கு ஆசியாக அளித்து எவ்வித மாறுதல்கள் நிகழ்ந்த பொழுதும் நிகழவிருக்கும் பொழுதும் அனைத்தும் இயக்கத்தின் மாறுதல்களாகவே அமையுமே தவிர அருளின் மாறுதல்களாக அமையாது என்பதையும் இவ்விடத்திலே ஊர்ஜிதப்படுத்தி உம்மை சார்ந்த சிறு முனை நுனியில் உள்ள உம்மை நினைக்க கூடிய சீடர்களின் ஒருவனாக விஸ்வாமித்திரன் உம்மையும் அகத்திய பெருமானையும் வணங்கி உமது கடைகோடி தொண்டர்களின் அனைவருக்கும் எமது அருள் ஆசிகளை அகத்திய பெருமானின் திருப்பாதத்தில் இருந்தும் உமது திருவடியில் இருந்தும் அனைவருக்கும் அருளி அனைவரும் வருக சிறப்புற இந்நிகழ்வை எங்கும் காணா நிகழ்வினை காண்க. பூ உலகமே இங்கு நின்று வணங்கவிருக்கும் அதிசயத்தை காண்க என்று அனைவருக்கும் நல் ஆசிகளையும் அருளினையும் அளித்து சீடனை விடுத்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக. விஸ்வாமித்ராய நமக.